இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த புதிய வருடத்திலேயும் கர்த்தரோடு இணைந்து நாம் வேத வசனங்களின் மூலமாய் பயணிப்பதற்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கிருபை பாராட்டுவாராக. தொடர்ந்து தெய்வ பிரசன்னமும் அவருடைய ஆளுகையும் உங்களை நடத்தட்டும். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதிர்பார்த்திராத அற்புத அடையாளங்களின் மூலமாய் தேவன் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. அவருடைய கிரியைகளையும் அவருடைய செயல்களையும் நீங்கள் காண்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. The book of Matthew chapter number 2 verse number 21 to 23. இரண்டாம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 21 23 வசனங்கள். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்க்கலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்திற்கு வந்து யூதேயாவிலே அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. And he rose and took the child and his mother and went to the land of Israel. But when he heard that Archelaus was reigning over Judea in place of his father Herod, he was afraid to go there, and being warned in a dream, he withdrew to the district of Galilee. And he went and lived in a city called Nazareth, that what was spoken by the prophets might be fulfilled, he shall be called a Nazarene. இங்கே யோசேப்புக்கு ஒரு காரணம் இல்லாத ஒரு பயம். அர்க்கலாயு பட்டத்தில் இருக்கும்போது இந்த அர்க்கலாயுவுக்கு யோசேப்பு பயப்படுகிறார். அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவன் அவன் மரித்து போனான், இறந்து போனான். நீ எழுந்து பிள்ளையும் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ என்கிற செய்தி வந்தபோது அவன் எழுந்து போகிறான். ஆனால் அங்கே யூதேயாவிலே அர்க்கலாயு அரசாளுகிறான் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட போது அங்கே போவதற்கு யோசேப்பு பயப்படுகிறான். யார் இந்த அர்க்கலாயு? இவன் யோசேப்புக்கு என்ன தீமை செய்தான்? இவனால் யோசேப்புக்கு ஏதாகிலும் தீமை நடந்ததா? ஏதாகிலும் எதிரடியாக இவன் வேலை செய்தானா? ஒன்றுமில்லை. ஆனால் இவன் பயப்படுகிறான். காரணம் என்ன? இவனுடைய தகப்பனாகிய ஏரோதுவின் நிமித்தம் யோசேப்பு அதிகமாக காயப்படுத்தப்பட்டிருக்கிறான். வேதனை வந்திருக்கிறது, எதிர்ப்புகள் வந்திருக்கிறது. ஆமென். அவன் கொலை செய்யக்கூடிய சூழ்நிலைகளுக்கு அவன் போயிருக்கிறான். ஸோ கடந்த காலங்களில் ஏற்பட்ட அந்த பயம் நிகழ்காலத்திலேயும் அவனை அதிகமாக பயப்பட செய்தது. இப்படியெல்லாம் நடந்து விடுமோ, இப்படி சம்பவித்து விடுமோ, இவன் இருக்கிறானே, அவனுடைய குமாரன் இங்கே இருக்கிறானே, இவன் நமக்கு ஏதாகிலும் தீமை செய்து விடுவானோ, நம்முடைய பிள்ளைக்கு ஏதாகிலும் தீமை நடந்து விடுமோ, நம்முடைய வாழ்க்கை இப்படி முடிந்து விடுமோ, தீமையாய் நடந்து விடுமோ, தீமையாய் முடிந்து விடுமோ என்று காரணமில்லாத பயம் யோசேப்புக்கு ஏற்பட்ட போது தேவன் யோசேப்பை சொப்பனத்திலே எச்சரிக்கிறார். ஏன் எச்சரிக்கிறார்? ஏரோது இருக்கும் போதே உன்னை நடத்துவதற்கு நான் உண்மையுள்ள தேவனாய் இருந்தேனே. இந்த அர்க்கலாயி நேற்று வந்தவன் அப்பா, இவன் என்ன உன் வாழ்க்கையில செய்து விட முடியும் என்பதை தேவன் விளக்கி காண்பிப்பதற்கு, நான் உன்னை நடத்துவேன் என்பதை தேவன் காட்டி கொடுப்பதற்கு யோசேப்பை தேவன் எச்சரிக்கிறார். அதற்கு பிற்பாடு இயேசு தேவாலயத்துக்கு போகிறார், வருகிறார், அங்கேயே வளர்கிறார். எந்த தீமையும் நடக்கவில்லை, எந்த அசம்பாவிதங்களும் நடக்கவில்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்ன தெரியுமா? இப்படியெல்லாம் நடந்து விடுமோ? இந்த வருஷத்துல ஆமென் ஸ்தோத்திரம், கடந்த வருஷத்தை போல இந்த வருஷமும் தீமையாய் முடிந்து விடுமோ? சில காரியங்கள் நான் எண்ணினது நடக்காமல் போய்விடுமோ? சில விஷயங்கள் நான் தோற்று போய்விடுவேனோ? இவைகளில் ஒரு முடிவு எட்டப்படாதோ? இவைகளிலே நான் எதிர்காலத்தில் நான் எப்படி இருக்க போகிறேன்? இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்க போகிறது? இந்த வருஷத்தில் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்க போகிறது? என்னுடைய ஊழியம் எப்படி இருக்க போகிறது? என்னுடைய சபை எப்படி இருக்க போகிறது? என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆமென் ஸ்தோத்திரம் அங்கங்களும் எப்படி இருக்க போகிறது? நான் எப்படி பயணிக்க போகிறேன்? கர்த்தர் சொல்கிறார், நெருக்கமான கடந்த காலங்களிலேயே உங்களை நான் நடத்தினேனே, உன்னை கரம்பிடித்து நடத்தினேனே, உன்னை பேர் சொல்லி அழைத்து தெரிந்தெடுத்து எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாதபடி உன்னை நடத்தினேனே. நடத்தின நான் இந்த வருஷத்துல விட்டு விடுவேனா? இல்லவே இல்லை. செய்யப்படாத அதிசயங்களை செய்வேன் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. இந்த வருஷமும் அவர் நம்மை நடத்துவார். இந்த வருஷமும் அவர் நம்மை பாதுகாப்பார். இந்த வருஷமும் அவருடைய கரம் நம்மை தாங்கும். இந்த வருஷமும் நான் சொல்கிறேன், தேவையற்ற பயம், தேவையற்ற கலக்கம், தேவையில்லாத சூழ்நிலை குறித்து தேவையில்லாம பேனிக் ஆகாதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறார், தேவன் கூட இருக்கிறார். கர்த்தரை துக்கப்படுத்தாதீங்க. ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்க கூட இருந்து நடத்துவார். எந்த கிரியைகளும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஏதும் உங்களுக்கு விரோதமாக எழும்பவே முடியாது. காரணம் இல்லாம பயந்து 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 நீங்களே தோல்வியை பார்த்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா?
யோபு சொல்லும்போது சொல்கிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. ஸோ ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, அது நடந்துடுமோன்னு ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் எப்போதுமே யோசிக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களை கொண்டு வந்திருப்பார் என்றால் கர்த்தர் நடத்துவார் என்று விசுவாசியுங்கள். எந்த இடத்துலையும் கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் வருகை தாமதமாக இருந்தால் நம்ம எல்லாரும் இருக்கத்தான் போகிறோம். நம்ம எல்லாரும் ஜீவனோடு இருந்தால் இந்த வருஷத்துல தேவன் நம்மை நடத்துகிற ஆச்சரியமான கிரியைகளை கண்டு நாம் ஒருவருக்கு ஒருவர் சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கான வருஷமாய் கர்த்தர் இந்த வருஷத்தை உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராங்க. ஜெபிக்கலாமா? தேவனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எந்த தீமை எங்களுக்கு நடந்துவிடும் நீர் எங்களோடு இருக்கும்போது? கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. சங்கீதக்காரனை போல நாங்களும் சொல்கிறோம், நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர், எந்த தீமை எங்களை அணுகாதப்பா, எந்த காரியங்களை நெகட்டிவா நடந்துடாதுப்பா, எந்த காரியங்களை கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுத்துட மாட்டீர். ஏன் தெரியுமா? கடந்த காலங்களிலேயே எங்களை நடத்தினீரே. நெருக்கம் வந்த போதும், போராட்டம் வந்த போது, பிரச்சனை வந்த போதெல்லாம் எங்களை கரம் பிடித்து அற்புதமா தூக்கி வந்தீங்களப்பா. நாங்க முடிஞ்சிட்டோம், விழுந்துட்டோம், இனி நாங்க எழும்ப முடியாதுன்னு சொன்ன காரியத்துலலாம் எங்களை அழகா எழும்பி வர பண்ணினீங்களே. கர்த்தர் இந்த வருஷத்தில் எங்களை நடத்துவதற்கு உண்மை இல்லை. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க, கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவாராக. பர்த்டே கொண்டாடுறவங்க, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றவங்க, அவங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அப்படி அற்புதமான கிருபைகளை கர்த்தர் வெளிப்படுத்தட்டும். God bless you. God bless you. God bless you.